7 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் 370 மற்றும் 35A ஆகிய அரசியலமைப்பு பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டன. இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிரச்சினை குறித்து உங்கள் கருத்துக்களை அமைதியாக முன்வைக்க வேண்டும். டிவி விவாதங்களில் தரக்குறைவாக பேசக்கூடாது. அனைத்து நேரங்களிலும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என எம்பிக்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் காத்திருப்பதாக தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து முதலாவதாக பாட வேண்டும் என கவர்னருக்கு தமிழக எம்பிக்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர். பல்கலை அரசு விழாக்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை தொடக்கத்தில் பாடும் மரபை மீண்டும் நிறுவுக என வலியுறுத்தியுள்ளனர். கர்நாடகா கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 27,000 கன அடிகளில் இருந்து 7,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 22,550 கன அடியாக இருந்த நிலையில் 13,969 கன அடியாக குறைந்துள்ளது. இந்தியாவின் உள் விஷயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் இல்லை, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். பசிபிக் பெருங்கடலில் நிலவும் எல் நினோ நிகழ்வு சூப்பர் எல் நினோவாக வலுப்பெற்றது. இந்த சூப்பர் எல் நினோ நவம்பரில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 3.5 டிகிரி செல்சியஸுக்கு மேல் தீவிரமடையக்கூடும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் தெரிவித்துள்ளார். தமிழகம் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைவதற்கான தெளிவான திசையை இந்த அறிமுக பட்ஜெட் காட்டுகிறது என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். பழனி கோயில் நிலமோசடி வழக்கில் சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் விசாரணையின் போது பல கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்ததால் அவரது முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை வீடியோ செயற்கையாக உருவாக்கப்பட்ட டீபேக் வீடியோக்களை அனுமதித்ததற்காக மெட்டா நிறுவன உரிமையாளர் மார்க் ஜுக்கர்பர்க் மத்திய அரசிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். தமிழக பட்ஜெட்டில் மக்கள் நலனுக்கான பல்வேறு வரவேற்கத்தக்க அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தாலும் அரசு தனியார் கூட்டுவினை என்ற அடிப்படையில் நவீன தாராளமய பாதையை தொடர்வது ஏற்கத்தக்கதல்ல என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விமர்சித்துள்ளார். தாவேக அரசின் பட்ஜெட்டில் மாற்றம் கிடைக்கும் என மக்கள் காத்திருந்த நிலையில் ஒன்றுமில்லாமல் வெறும் காற்றடைத்த பலூனாக மட்டுமே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என பாரதிய ஜனதா கட்சி தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். 2025-2026 நிதியாண்டிற்கான வருவாய் பற்றாக்குறையை 0.5% வைத்திருப்பதாக திமுக அரசு உறுதியளித்தது. ஆனால் அது 2% உள்ளது. மாறாக தாவேகவின் முதல் பட்ஜெட் யதார்த்தமாக உள்ளது. செலவுகளும் வருவாய் பற்றாக்குறையும் கணிசமாக குறைக்கப்படுகிறது என பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். தமிழக அரசு ஆகஸ்ட் 5 தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மாநிலத்தின் மொத்த கடன் நிலுவை 10.98 லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் அரசு 4.80 லட்சம் ரூபாயை கடனாக வைத்துள்ளது. தமிழக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மாநிலத்தின் மொத்த கடன் நிலுவை 10.98 லட்சம் கோடி ரூபாயாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் அரசு 4,80,000 ரூபாயை கடனாக வைத்துள்ளது. புதுச்சேரி அமைச்சர்களுக்கான இலாகா பட்டியல் வெளியானது. முதல்வர் ரங்கசாமி மற்றும் நமச்சிவாயம், ராஜசேகர் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் வெளியிடப்பட்டது. மகளிர் உரிமை தொகையை ஆட்சிக்கு வந்த 28 மாதங்கள் வரை தூங்கிவிட்டு அறிவித்ததை மறந்துவிட்டு ஸ்பீட் முதல்வர் போல ஃபேக் நரேட்டிவ் செய்ய முற்படுகிறார் என ஸ்டாலின் விமர்சனத்திற்கு தாவேக பதிலளித்துள்ளது. மாற்றம் என்று சொன்னது என்ன மாற்றம் தெரியுமா? திமுகவின் ஊழல் லஞ்சத்திலிருந்து மீள்வதற்கான மாற்றம் தான். அந்த வகையில் பெயர் மாற்றமும் நடந்துள்ளது என தாவேக அரசின் பட்ஜெட் குறித்து விமர்சித்த உதயநிதிக்கு தாவேக பதிலடி கொடுத்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பர்ன்ட் மெமரி மைக்ரோ கண்ட்ரோலரை சரிபார்க்க கோரி ஸ்டாலின் விண்ணப்பித்திருந்த நிலையில் ஆய்வு செய்யப்பட்டது. தற்போது இந்த சரிபார்ப்பு பணிகள் நிறைவடைந்ததாக சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பில் தாவேக அரசு உறுதியாக இருக்கிறது. பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தோழர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என
நீட் எதிர்ப்பு கூட்டு நடவடிக்கை குழுவை நேரில் சந்தித்த பின் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தாவேக அரசு மீண்டும் புத்துயிர் கொடுத்துள்ளது. இருப்பினும் இந்த திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 150 கோடியை ஒதுக்கியதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். சிறையில் அடைக்கப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருந்தாலும் வங்கதேசம் செல்வது உறுதி என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பல முக்கிய நிறுவனங்களை சீனா கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது. ட்ரோன் ஏற்றுமதிக்கும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேனி முத்துமாரியம்மன் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பஸ்ஸில் பயணித்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோவை போத்தனூர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிரைவரான காவலர் மணிவேந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆக்ரா ரயில் நிலையத்தில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலின் பொது பெட்டியில் ஒரு சூட்கேஸிற்குள் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட மனித உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாங்கள் படிக்கும் காலத்தில் ஆங்கிலம் தப்பாக பேசினாலும் தமிழ் நன்றாக தெரியும். ஆனால் இப்போது 10 இல் 8 பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை, தமிழ் வரவில்லை என்று சொல்வது பெருமை அல்ல, அது ஒரு அவமானம் என நடிகர் தனுஷ் தெரிவித்தார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவை ஒட்டி அரியலூர் மாவட்டத்திற்கு வரும் 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் தவிக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். சுமார் 2.5 மணி நேரம் பட்ஜெட் உரையை வாசித்தார். இதைத் தொடர்ந்து இன்றைய கூட்டம் முடிவடைந்தது. நாளை வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்கிறார். பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து ஜனநாயகனாக முதல்வர் விஜய் சட்டசபையில் அமர்ந்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களில் ஏராளமான சாதனை செய்துள்ளார் என பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசினார். ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தின் உயிராக வாழ்கிறார் முதல்வர் விஜய். சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் நிகழ்த்தி காட்டியுள்ளார் என நிதியமைச்சர் மரிய வில்சன் முதல்வருக்கு புகழாரம் சூட்டினார். மக்களின் வரிப்பணத்தில் 1 பைசா கூட தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் முதல்வர் விஜய் உறுதியாக இருக்கிறார். அவர் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிகின்றனர் என நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். 2026-27 தமிழக பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் 8,393 கோடி, சமூக நீதித்துறைக்கு ரூபாய் 3,937 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு ரூபாய் 1,051 கோடி, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு ரூபாய் 17,150 கோடி, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு ரூபாய் 2,022 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ரூபாய் 2.54 லட்சம் கோடியாக உள்ளது. தமிழக அரசின் கடன் ரூபாய் 10.98 லட்சம் கோடியாகவும், வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 55,775 கோடியாகவும் உள்ளது. 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பெரும்பாலான பொதுநல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதுடன் அவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டில் அறிவித்தார். முன்னாள் முதல்வர் காமராஜர் பெயரில் பள்ளிகள் திறக்கவும், வகுப்பறை கழிப்பறை பராமரிப்பு, மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசினார். பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் கருணாநிதி பெயர் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் என குறிப்பிடப்பட்டு ரூபாய் 14,414 கோடி நிதியை தவிக அரசு ஒதுக்கியது. கல்லூரி மாணவர்களுக்கு வெற்றி கணினி திட்டம் மூலம் லேப்டாப் வழங்க 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ரூபாய் 44,527 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் தவிக அரசின் முதல் பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். செப்டம்பர் 15 முதல் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். திருமணமாகும் பெண்களுக்கு 8 கிராம் தங்கம், ஒரு பட்டுப்புடவை வழங்கும் அண்ணன் சீர்திட்டத்திற்கு ரூபாய் 812 கோடி ஒதுக்கப்படும். விளையாட்டுத்துறைக்கு ரூபாய் 1,051 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். ஏர்போர்ட் கிளாம்பாக்கம், ஆவடி பட்டாபிராம், ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவார் சத்திரம் இடையே புதிய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி பூந்தமல்லி மெட்ரோ ரயில் சேவை விரைவில் துவங்கும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 5.32 லட்சம் பேருக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் ரூபாய் 277 கோடி மதிப்பில் சைக்கிள் வழங்குவது குறித்து பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 6.6 கோடியில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் நிறுவப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார்.
ஹஜ் பயண மானியம் 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் தெரிவித்தார். வேளாண் பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் நெல் மற்றும் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவது தொடர்பாக வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் உறுதியாக நேரலை செய்யப்படும். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் பிரபாகர் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 8ஆம் தேதி வரை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் அனுமதியோடுதான் கடன் வாங்குகிறோம். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு கடன்களை குறைக்க முடியாது. ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக் கொண்டேதான் செல்லும் என பட்ஜெட் தாக்குதலுக்கு பின் நிதித்துறை செயலாளர் சித்திக் பேட்டியளித்தார். தாவேக அரசின் பட்ஜெட்டே பள்ளிக் கல்விக்கு உண்மையான நிதி உயர்வை தந்துள்ளது. 2025-26 திமுக பட்ஜெட்டில் பள்ளிக் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 46,767 கோடி ரூபாய். இதில் இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்பு வரை செலவிடப்பட்ட தொகை 42,351 கோடி ரூபாய் மட்டும்தான் என உதயநிதியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலளித்துள்ளார். பிளாஸ்டாக இருக்கும் என எதிர்பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என்று சொல்லும்படி பட்ஜெட் அமைந்துள்ளது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் வாசிக்கப்பட்ட தமிழக பட்ஜெட் பற்றி ரீல்ஸ் முதல்வருக்கு புரியும்படி சொல்கிறேன் என்றார். தமிழக அரசை போல பட்ஜெட்டும் பூஜ்ஜியம்தான். திமுக கட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. மாற்றம் என்று வந்தவர்கள் திட்டத்தின் பெயர்களை மாற்றியுள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியாத பட்ஜெட். புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்பதால் ஏமாற்றம் அளிக்கிறது. ஏற்கனவே உள்ள திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் மாற்றம் செய்திருக்கிறார்கள் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறினார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை காலை சவரனுக்கு ரூபாய் 1,280 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் விலை உயர்ந்தது. சவரனுக்கு ரூபாய் 960 உயர்ந்து ரூபாய் 1,07,840 ரூபாய்க்கும் கிராம் ரூபாய் 13,480க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மொத்தமாக ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 2,240 உயர்ந்துள்ளது. வெள்ளி 1 கிராம் ரூபாய் 240க்கு விற்பனையாகிறது. நிதியமைச்சர் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை தொடர்பாக நான் அப்போது தந்த விளக்கம் இப்போது சரியாக உள்ளது. திமுக அரசு என்ன தந்ததோ அதையேதான் தாவேக அரசும் பட்ஜெட்டில் தந்துள்ளது என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ரூபாய் 10 கோடி கடனை எப்படி அடைப்பது என்பது குறித்து அறிவிப்பு பட்ஜெட்டில் இல்லை என பிரேமலதா தெரிவித்துள்ளார். மின் தட்டுப்பாடு, மின் கட்டண உயர்வை சரி செய்வது குறித்தும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்றார். சேவை உரிமை சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என அன்புமணி தெரிவித்துள்ளார். ஏஐ நகரம் அறிவிப்பு வெளியிட்டவை மக்களின் உணர்வை புரிந்து அறிவித்த திட்டங்கள் என வாழ்த்தியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கல்வி, மகளிர் நலன், இளைஞர் வேலைக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது பற்றிய திட்டமிட்ட அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றார். அணைகளில் நீர்மட்டம் 53% குறைந்துவிட்டது. அரிசி விலை 30 நாட்களில் கடுமையாக உயர்ந்துவிட்டது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை போன்ற பிரச்சினைகளுக்கு முதல்வர் விஜய் உதயநிதி கைதுக்கு காட்டிய வேகம் போல் நடவடிக்கை மேற்கொள்வாரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் ஆக்கப்பூர்வ திட்டங்கள் பட்ஜெட்டில் இல்லை. வெற்றி எனும் பெயரை கொண்டுள்ள தாவேக அரசின் நிதிநிலை அறிக்கை வெறும் வெற்று என சீமான் தெரிவித்துள்ளார். பழனியில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நில மோசடி வழக்கு விவகாரத்தில் இதுவரை நடைபெற்ற விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி காவல்துறை, ஹைகோர்ட் மதுரை கிளைகள் தாக்கல் செய்தது. டாஸ்மாக் கடைகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஆன்லைன் மூலம் மது பெறும் வசதி நாளை நடைமுறைக்கு வருகிறது. டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் அனைத்து மதுபானங்களுக்கும் ரசீது வழங்க வேண்டும் என டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான மாநில கலந்தாய்வு நடைமுறையில் மத்திய அரசு முன்மொழிந்துள்ள திருத்தங்களை ஏற்கனவே தமிழக அரசு பின்பற்றி வருவதால் தற்போது அதில் எந்த மாற்றமும் இல்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டிஎன்பிஎஸ்சி நடத்திய சில தேர்வுகளின் விடைத்தாள்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது ஒருமுறை பதிவின் வாயிலாக உரிய கட்டணம் செலுத்தி விடைத்தாள்களை பதிவிறக்கம் செய்யலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஐந்தருவி, சிறிய அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் காவல் நிறம் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்கிறார்.
புதுச்சேரிக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகையொட்டி பாரதிய ஜனதா கேட்ட முக்கிய துறைகளை ஒதுக்க சம்மதித்து முதல்வர் ரங்கசாமி புதிய பட்டியலை கவர்னரிடம் அளித்தார். அமைச்சர்களுக்கு இலாக்கா சீக்கிரம் வரும் என செய்தியாளர்களிடம் கூறி புறப்பட்டுச் சென்றார். ஐநா சபையின் 17 நாடுகளைச் சேர்ந்த நிரந்தர பிரதிநிதிகள் இந்தியா வந்துள்ளனர். அவர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்துரையாடினார். இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பார்லிமெண்ட் வளாகத்தில் அவை தொடங்குவதற்கு முன் காந்தி சிலை அருகிலிருந்து இண்டி கூட்டணி எம்பிக்கள் பேரணி சென்றனர். நாட்டின் பல்வேறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. ஏற்கனவே உள்ள 5.25% என்ற அளவிலேயே ரெப்போ வட்டி விகிதம் தொடரும் என ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். ஆதார் சரிபார்ப்பு செய்யாத கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் வரும் 16ஆம் தேதிக்குள் KYC சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் செயல்படும் தொழில் நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தங்கள் மாநிலத்தில் தொழில் தொடங்க வருமாறு ஆந்திரா அழைப்பு விடுத்துள்ளது. ஏமன் கடற்கரை அருகே செங்கடலில் வந்து கொண்டிருந்த இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலிருந்த இந்திய மாலுமிகள் 13 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈரானுடன் ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என அமெரிக்கா தெரிவித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெய் விலை $76 குறைந்துள்ளது. தாவேகா அரசின் முக்கிய திட்டமான பெயர் மாற்ற திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து பட்ஜெட்டில் குறிப்பிடாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது என கனிமொழி எம்பி விமர்சித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்தப் போவதில்லை என்பதையே இந்த பட்ஜெட் உணர்த்தியுள்ளது என்றார். வெற்றிக் கழக பட்ஜெட்டே பள்ளிக் கல்விக்கு உண்மையான நிதி உயர்வை தந்துள்ளது என அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசுகள் குறைந்த அளவு நிதியையே ஒதுக்கினர் என்றார். சட்டசபை பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை நேரலை ஒளிபரப்பில் காட்டவில்லை. இது நியாயமில்லை என மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமீமுன் அன்சாரி கூறியுள்ளார். பட்ஜெட்டில் ஒவ்வொரு துறையை பற்றி பேசும்போதும் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னிலை மாநிலமாக உள்ளது என்று நிதியமைச்சர் பெருமையாக பேசினார். திமுகவின் சாதனைகளை இப்போதாவது ஒப்புக்கொண்ட முதல்வருக்கு நன்றி என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள 30,000 நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% முழு மானியத்தில் தலா 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கும் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக ₹110 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 200 சிறந்த கலைக்குழுக்களுக்கு ₹23 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு ஆண்டுதோறும் 100 நாட்கள் நிகழ்ச்சி நடத்த வாய்ப்பு வழங்கப்படும் என மரிய வில்சன் தெரிவித்தார். நாட்டுப்புற கலைகளும் கலைஞர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படும் என்றார். தாய் கேர் திட்டத்திற்கு ₹23 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்படும். மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பயன்பெறலாம். கட்டணமில்லா உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகளை இதன் மூலம் பெறலாம். புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் பட்ஜெட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு அலகு தொகை ₹3.10 லட்சத்திலிருந்து ₹5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ₹3,500 கோடி மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். திமுக அரசின் திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்து பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது தாவேகா அரசு. தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் வெளியாகவில்லை என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கூறினார். அனைத்து சேவை மையங்களும் மேம்படுத்தப்படும். நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட் போர்ட்டல் வழங்கப்படும் சேவைகள் 76லிருந்து 275 அதிகரிக்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். கூவம் அடையாறு ஆறுகள் உலகத்தரத்தில் மறுசீரமைப்பு செய்யப்படும். படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை, பொழுதுபோக்கு வசதிகள் செய்யப்படும் என தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறைக்கு ₹29,863 கோடி ரூபாயும், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு ₹17,290 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். திருநர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் சுய தொழிலுக்கு மானியத்துடன் கடன் உதவி வழங்கப்படும். ₹50,000 வரை சுயதொழில் வங்கிக் கடனுக்கு மானியம் வழங்கப்படும். 5 மாவட்டங்களில் அரண் தங்கும் இடம் அமைக்கப்படும். 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்கும் இடவசதிகள் ஏற்படுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் பழங்குடியினர் தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கும் விதமாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு ₹163 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு புதிதாக 1000 ஏசி பஸ்கள் கொள்முதல் செய்யப்படும். வடபழனி, போரூர் இடையே விரைவில் மெட்ரோ ரயில் சேவை துவங்கி வைக்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார்.
கோவை அரியலூர் இடையே ரூபாய் 4000 கோடியில் மின் பகிர்மான பாதை திட்டம் செயல்படுத்தப்படும். மின் வாகனங்களுக்கான 20,000 புதிய சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும் என்றார். 3200 கோடி ரூபாயில் 5 ஆண்டுகளில் புதிய சிப்காட் தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. பெண்களை பற்றி இழிவாக பேசுகின்ற ஆண்களுக்கு தன்னம்பிக்கை கிடையாது. அப்படி இல்லாதவர்கள்தான் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவார்கள் என அன்புமணி விமர்சித்தார். கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறைக்கு ரூபாய் 4880 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மீன்பிடி தடைக்கால நிவாரணத்திற்கு ரூபாய் 135 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்தார். தமிழக அரசின் பட்ஜெட்டில் உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. TN சுடர் திட்டம் மூலம் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் கூறினார். தாவிகாவின் வெற்றி தமிழக மக்களின் வெற்றி. முதல்வர் விஜய் ஊழலற்ற அரசை நடத்துகிறார், பிறப்பால் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டுடன் ஆட்சி நடத்துகிறார் என சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசினார். 2132 கோடி ரூபாயில் அரசு பள்ளிகளை நவீனப்படுத்தும் திட்டம் அமல்படுத்தப்படும். 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 அரசு பள்ளிகளில் சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான சிறப்பு கட்டணம் மூலம் அரசுக்கு கூடுதலாக ரூபாய் 1000 கோடி வருவாய் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலத்தின் வருவாயை அதிகரிக்க வருவாய் மேம்பாட்டுக் குழுவை விரைவில் அரசு அமைக்க உள்ளதாக நிதியமைச்சர் கூறினார். வறுமையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்க 2026ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் உள்ள மாநிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி போலீசிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் தஞ்சாவூரிலிருந்து சென்னை திரும்பினார். நள்ளிரவில் தனது தந்தை ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசினார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்வது குறித்து முதல்வர் விஜயின் வீட்டில் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரை ஆலோசனை நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு அதிகாரிகள் பணியிட மாற்றம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பாக முதல்வர் விஜயின் அனுமதியை இனி பெற வேண்டும். லஞ்சம், ஊழல் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் ஏற்கனவே உள்ள நடைமுறையை மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோவில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக கலெக்டர் கவிதா அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடை மேம்பால பணிகள் காரணமாக இன்று முதல் 20ஆம் தேதி வரை 9 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. ரயில்கள் மாம்பலம், தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு அன்று ஒரே நாளில் 16,946 பத்திரப்பதிவுகள் நடந்தது. இதன் மூலம் அரசுக்கு 172 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. சாதாரண நாட்களை விட ஆடிப்பெருக்கு அன்று மட்டும் 72 கோடி ரூபாய் கூடுதலாக கிடைத்துள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடித்தால் சிறை தண்டனை விதிப்பது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் பட்ஜெட் தாக்கலில் ரூபாய் குறியீடை தவிர்த்து ரூ என்ற தமிழ் எழுத்தை திமுக பயன்படுத்தியது. இந்நிலையில் இந்த ஆண்டு தவிக பட்ஜெட்டிலும் அதே நடைமுறை தொடரப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கைகள் திறன் மேம்பாடு, சிறு குறு தொழில்களுக்கு நிதி ஒதுக்கீடு, டெக்னாலஜி சென்டர் என பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை வரவேற்கிறோம் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கம், ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் தெரிவித்துள்ளது. பிரபல யூடியூபர் மற்றும் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கரின் முன்னாள் மனைவி ஆர்த்தியின் 14 வயது மகன் தியோ ஆழிஸை தாயார் கண்டித்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் பாதுகாப்பு கருதி கர்ப்பிணிகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் சாமி தரிசனம் செய்ய வர வேண்டாம் என திருவள்ளூர் கலெக்டர் கவிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் மாவட்ட மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 11,988 கன அடியிலிருந்து 18,905 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மகாராஷ்டிராவில் தாவர எண்ணெய் மற்றும் பால் கொழுப்பு இல்லாத பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் போலி அனலாக் பன்னீருக்கு உணவு பாதுகாப்புத்துறை ஓராண்டு காலம் தடை விதித்துள்ளது. விதிகளை மீறினால் சட்ட நடவடிக்கை பாயும் என எச்சரித்துள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஜூலை மாதம் உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் ரூபாய் 1,30,16,500 செலுத்தியுள்ளனர். தங்கம் 41 கிராமம், வெள்ளி 3 கிலோ 283 கிராமம் கிடைத்தன. மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து எழும்பூரில் வரும் 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என காவிரி உரிமை மீட்பு கட்சிகள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள மேல்நிலைப்பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இயற்பியல் ஆசிரியர் வெங்கடேஷ் பிரபு போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். கோவையில் மத்திய நுண்ணறிவு பிரிவினர் நள்ளிரவில் நடத்திய சோதனையில் கர்நாடகாவில் இருந்து கேரளாவுக்கு லாரியில் கடத்தி செல்லப்பட்ட 7000 லிட்டர் எரிசாராயம் நிரப்பப்பட்ட 200 கேன்களை கைப்பற்றினர். வாகனங்களுக்கு செல்லுபடியாகும் காப்பீடு இல்லை என்றால் பெட்ரோல் மற்றும் டீசல் வழங்கப்படாது என்ற முன்னோடி திட்டத்தை தொடங்க மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் சுமார் 56% வாகனங்கள் காப்பீடு இல்லாமல் இயங்குவதையும் கோர்ட் சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளா கண்ணனூரில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியின் போது உயிரிழந்த தன்னார்வலர் ராஜேஷின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும். அவரது வீடு கட்டுமான பணி அரசு சார்பில் முடித்து தரப்படும் என கேரள முதல்வர் சதீசன் தெரிவித்துள்ளார். குலசை முத்தாரம்மன் கோவில் ஆடிக்குடை விழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் உடைப்பாரி எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தருமபுரியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் 10ஆம் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மாவிளக்கு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் மாவிளக்கு ஏந்தி ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சை அடுத்த கரந்தையில் உள்ள பெரியநாயகி அம்மன் உடனுரை வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடிப்பூர பெருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண கொடியேற்றம் வேதாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. சின்னத்திரை நிகழ்ச்சிகளை இயக்கி வந்த மதன்துரை இயக்குநராக களமிறங்கியுள்ளார். இதில் கதையின் நாயகனாக மார்ச்சுவரி பாயாக புகழ் நடிக்கிறார். போதைப்பொருள் மாஃபியா, ஒரு டாக்டர், மார்ச்சுவரி பாய், போலீஸ் ஆகியோருக்கிடையே நடக்கும் த்ரில்லர் கலந்த கமர்ஷியல் கதையாக இந்த படம் உருவாகிறது. படத்திற்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. சென்னையில் பூஜை நடந்துள்ளது. விரைவில் படம் துவங்குகிறது. ராகு இயக்கத்தில் உருவாகும் பாண்டசி படம் ட்ரோன்ஸ். பெண்களை மையமாக வைத்து உருவாகும் இப்படத்தில் சித்தி இட்னானி கதை நாயகியாக, தேவதையாகவும், தேவதர்ஷினி மந்திரவாதியாகவும், குரேஷி விஞ்ஞானியாகவும் நடிக்கின்றனர். படத்தில் விஞ்ஞானிகள், தேவதைகள், மந்திரவாதிகள், துப்பறிவாளர்கள் என பல கதாபாத்திரங்கள் உள்ளன. நகைச்சுவையும் முக்கிய பங்கு வகிக்கிறது என்கிறார் இயக்குநர் ராகவ். 1.5 ஆண்டுகளாக கார் ரேஸில் ஈடுபட்ட அஜித் விரைவில் தனது 64வது படமான டேர் டெவிலில் நடிக்கப் போகிறார். முன்னதாக ஏஎல் விஜய் இயக்கத்தில் ரேஸை மையமாக வைத்து ஒரு ஆவணப்படத்தில் நடித்துள்ளார். கிளாடியேட்டர்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள இதை அஜித் மனைவி ஷாலினி தயாரித்துள்ளார். 2 தினங்களாக பட போஸ்டர்கள் வெளியாகின. இந்த படம் தியேட்டரில் வெளியாகும் என தெரிவித்துள்ளனர். இது ஆவணப்படம் என்பதால் வழக்கமான பாடல், ஃபைட், பஞ்ச் டயலாக் இருக்காது. அஜித்தின் கார் ரேஸ் சாகசமும் பிரபலங்களின் பேட்டியும் இடம்பெறும். நடிகர் விஷால் இயக்குநராக களமிறங்கியுள்ள படம் மகுடம். அவரை ஹீரோவாகவும் நடித்துள்ளார். அஞ்சலி, துஷாரா விஜயன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது. வருகிற ஆகஸ்ட் 7 படத்தின் ட்ரெய்லரும், ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸ் என்றும் அறிவித்துள்ளனர். முன்னதாக இந்த படத்தை ரவி அரசு இயக்கினார். சில பிரச்சனையால் அவர் விலக விஷாலே இயக்கத்தையும் சேர்த்து கவனித்தார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் அவரது 10வது படம் சமீபத்தில் துவங்கியது. இளையராஜா இசையமைக்கிறார். இந்த தகவல்கள் மட்டுமே வந்த சூழலில் இப்போது இதில் கீர்த்தி சுரேஷ் முதன்மை வேடத்தில் நடித்துள்ளார். அவருடன் சனந்த், ரிஷிகாந்த் ஆகியோரும் நடித்துள்ளனர். படத்திற்கு டோரத்தி என பெயரிட்டுள்ளனர். கார்த்திக் சுப்பராஜ் வெளியிட்ட பதிவில், எனது மனதிற்கு நெருக்கமான, பல ஆண்டுகளாக நான் உருவாக்க விரும்பிய ஒரு கதை இப்போது படமாகிவிட்டது. டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட தேர்வாகியுள்ளது. செப்டம்பர் 25 படம் ரிலீஸ் என குறிப்பிட்டுள்ளார். அர்ஜுன் தாஸ், அதிதி சங்கர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் ஒன்ஸ் மோர். இன்னொரு நாயகியாக மலையாள சினிமாவைச் சேர்ந்த சோனா ஒலிக்கல் தமிழில் அறிமுகமாகிறார். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கியுள்ளார். காதல் கதையில் உருவாகியுள்ள இப்படம் முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. தற்போது படம் இம்மாதம் ஆகஸ்ட் 28 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர்.